இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது விலகும் என்பதை பற்றியும் இதற்கான வேகன்சி சமீபத்தில் அதிகப்படுத்தியிருக்காங்க அது என்ன டீட்டெயில்ஸ் என்பதை பற்றியும் இதற்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தற்போது கொடுத்த அப்டேட். அவங்களுடைய செலெக்ஷன் ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு டிஎன்பிசி தலைவர் சமீபத்தில் நடந்த பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4வது வாரத்தில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகும் என்று கூறியுள்ளார். தற்போது வந்த புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டோடைய எக்ஸ்பெக்டட் டேட் வந்து அக்டோபர் 22 அல்லது அக்டோபர் 23 அல்லது அக்டோபர் 24 இந்த 3 நாட்களில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த 3 நாட்களில் வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்துவிடும். அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சி சமீபத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் என்ன என்பதை பற்றியும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேகன்சி டீட்டெயில்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அறிவிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ஒரு நிதியாண்டிற்கு 2025-2026 4456 காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிற்சறிக்கை வெளியிடப்பட்டுள்ளன. 2022 மற்றும் 2024 ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் 3560 ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக 896 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுதான் தற்போதையிலான வேகன்சி இன்க்ரீஸ் சம்பந்தமான அறிவிப்பு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 896 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸாகவும் போஸ்ட் வைஸாகவும் டீட்டெயில்ஸ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 160 இருக்கணும், டைப்பிஸ்ட்டுக்கு 154, ஃபாரஸ்ட்டாக இருந்தால் 155. நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 158 கட் ஆஃப் இருக்கணும், டைப்பிஸ்ட்டுக்கு 150, ஃபாரஸ்ட் 150 இருக்கணும். அடுத்ததாக வந்து நீங்கள் எம்பிசி கமிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 155, டைப்பிஸ்டாக இருந்தால் 150, ஃபாரஸ்ட்டாக இருந்தால் 150. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்சி கமிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு 150, டைப்பிஸ்ட்டுக்கு 145, ஃபாரஸ்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 145 இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து நீங்கள் எஸ்டி கமிட்டியாக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டண்ட்க்கு வந்து 145, டைப்பிஸ்ட்டுக்கு 140, ஃபாரஸ்ட்டுக்கு 140. இந்த அளவு கட் ஆஃப் இருந்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் பிஹெச் டீம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் இப்போ நான் சொல்லிருக்க கட் ஆஃபோட மார்க் குறையிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு உள்ளது. இதோட அதிகரிக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த முறை குரூப் 4 எக்ஸாமுக்கு கொஷின் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. அதனால் கட் ஆஃப் மார்க் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கும். இதுதான் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.